Ay, 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 ay. Look. Baby girl love my bop and I like me too. No roof on my top and my babe see through. Hating on the pen, don't stop, shit ain't gon' feed you. I been all on my grind, so why I need you? Baby girl love my bop and I like me too. No roof on my top and my babe see through. Hating on the pen, don't stop, shit ain't gon' feed you. போன எபிசோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மன்னார்லேருந்து கண்டி வரைக்கும் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு கோப்ரோக்கு சில அக்சசரிஸ் வாங்கிட்டு அப்படியே கேகாலை வரைக்கும் போக வேண்டியிருந்தது. ஸோ கேகாலை வரைக்கும் நான் வெளிக்கிட்டு போயிட்டுருக்கும் போது கேகாலையில் இடையில மழை வர மாதிரி ஸோ பிரேக் எடுத்தேன். பிரேக் எடுத்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தோம். அதுலேருந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தமிழ் டக்கர் ப்ரோ வந்து ஸ்ரீலங்கா வந்திருந்தா ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஸோ அவரை நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொழும்பு. ஸோ கொழும்பில் மீட் பண்ணிடலாமான்ட்டு நான் அவர்கிட்ட டிரெக்டாக மெசேஜ் போட்டேன். ஸோ அவர் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கழித்து மெசேஜ் பண்ணியிருந்தார். அந்த நேரம் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு கேகாலையிலேருந்து கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் கொழும்புக்கிட்ட போயிட்டேன். சரியாக கொழும்புக்கிட்ட போயிட்டு ரீச் ஆகும்போது அங்கே போயிட்டு ப்ரோ ரிப்ளை பண்ணியிருந்தார். ஸோ ரிப்ளையை பார்த்துட்டு அப்படியே கான்டாக்ட் பண்ணி எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டால் வர போயிட்டு அந்த லொக்கேஷனில் போய் மீட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ எதுக்கு இந்த வாய்ஸ் ஓவர்னு சொல்லி யோசிப்பீங்க. வடிவேல் ஒரு படத்தில் வந்து எப்படி இந்த கேசட்டை கேமரா வாடகைக்கு எடுத்து கேசட்டை மறந்து விட்டு போனாரோ அதே மாதிரி மைக் வேற கொழுவ மறந்தாச்சு. இந்த இடத்த பாருங்க சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஆனால் என்னென்னா தண்ணி பாய்கிறதால மண் சரிவுகள் நடந்து கொண்டு இருக்குது. landslide prone area ahead. This mean ஓப்பா செமையாக இருக்குது. ஃபோட்டோ எடுத்துட்டேன். அப்படி 2-3 ஃபோட்டோ அடித்து போட்டு வலிக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ கண்டியிலேருந்து இப்போ கொழம்பு நோக்கி போயிட்டுருக்கிறேன். இப்போ என்னென்னா இன்னொரு மெசேஜ் ஒன்று கிடச்சிருக்குது. நம்ம போனி ப்ரோ நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸ்ரீலங்கா வருவோன்னு சொல்லி. ஐயோ நிப்பாடப்பா ஓகே. அதான் நம்ம என்ன ஃப்ரெண்ட் ரோல் தீபர் தினேஷ்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தார் போனி ப்ரோ கொஞ்சம் ஸ்ரீலங்காவில் நினைக்கிறான்னு சொல்லி. இப்போ இன்றைக்கி மீட் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா அதிர்ஷ்டம் இருந்தால் இதெல்லாம் நடக்கும். இப்படி தான் போன முறையும் சரி ப்ரோ மீட் பண்ணது எதிர்பார்க்கவே இல்லை. சில எதிர்பார்க்காத சம்பவங்கள் எதிர்பாராத நேரத்தில் நடக்குது. பாருங்கள் நானும் இந்த கனகாலம் அந்த ஒரு லாங் டிரைவ் வலிக்கிட்டு வந்து கனகாலம் வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கேகாலை டிஸ்ட்ரிக் வந்துவிட்டோம். இப்போ இங்கேருந்து 75 கிலோமீட்டர் கொழும்பு போகணும். என்ன ஆரம்பிச்சு சொல்லி தெரியல. இல்லாட்டி யாரா ரெடி என்ன பார்த்தீங்கன்னா 67 கிலோமீட்டர் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மேலே பார்த்தா வானமெல்லாம் கருகுமுன்னு இருக்குது. எங்கே மழை வரப்போதில்ல. கோப்ரோக்கு வர பார்த்தீங்கன்னா கோட்டோப்ரோ கேஸில் தப்பித்தறி மழை வந்தால் கலாட்டி வச்சிருவேன் என் பேக்குள்ள. வேறு வழி இல்லை. நானும் இந்த காசு காய்க்காரன் முந்துவோன்னு பார்த்தா காசு காய் என்ன தான் ரஃபிக்காக இருந்தாலும் நாங்கள் மட்டும் பூந்து ஓடுவோம் பாருங்கள்.
திஸ் மீன் கேப்பில் ஹடா வெட்டுறது. அடா பாருங்களா, டே 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 ஓடிட்டான்ல. இன்னும் பார்த்தீங்கன்னா கொழம்புக்கு இன்னும் 44 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் மதிய சாப்பாடும் சாப்பிடல, அப்படியே தொழுகுது நின்றா அவ்வளோதான். எக்ஸ்பிரஸ் வேயாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரோட்டுக்கு தான் போகுது. எக்ஸ்பிரஸ் வேன்னு பார்த்தா இதெல்லாம் நிறைய ஃபீஸ் வாங்குவோன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா டலுகமன்ற இடத்துல போயிட்டுருக்கிறோம். இப்போ கொழும்புக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் ரிப்ளை வந்திருந்தால் புவனி ப்ரோ வெயிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி அதே மாதிரி நாளைக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருந்தால் நாளைக்கு மீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரோட் போட்டாச்சு. இப்போ அந்த பாலம் நினைக்கிறேன் வந்ததே இல்லை. நைட்டில் இருக்க வந்து பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இவ்வளோ செலவழிச்சு இந்த பாலம் கட்டியிருப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லாமல் போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிரெக்டாக வந்து நான் கொழும்பு டவுனுக்கு போக போகிறதில்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா டெய்வலையில் இருக்கிற ஒரு டயர் ஷாப்புக்கு போக போகிறோம். அங்கே போய்ட்டு பைக்குக்கு டயர் பார்த்துட்டு சிலவில் மாற்றினாலும் மாற்ற வேண்டி வரலாம். இப்போ மாற்றி போட்டு அப்படியே அதை சேஞ்ச் பண்ணி போட்டு கொரியலில் போட்டு விடலாம். ஒன்றா இருக்குது. என்னங்கடா ஒவ்வொரு தரையும் ஸ்டாப் பண்ணி அப்பா என்னடா கட்டுப்பாகுது. கமரோட பெட்க்கு இலங்கையில் உள்ள பெரிய ஒரு கேமரா சப்ளையர்னு சொல்லலாம். இப்போ திருப்பி இன்றைக்கி வர வேண்டி இருக்கலாம். பார்ப்போம் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க கையில். அதுக்கு முன்னா வரக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் போக வேண்டியது பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் இருக்குது. 10 நிமிஷம் பிடிக்கும்னு சொல்லி காட்டுது. சொப் விட்ற சொப் க்ளோஸ் பண்ணுற டைமுக்குள்ளே போகலாமா தெரியலையே. எல்லாரும் பிளாட்டின் டயர் சொப் பார்த்தீங்கன்னா பெரிய ஏமாற்றமாக போச்சுது. பேசாமல் கமரோட கேக்கே விட்டுருக்கலாம் போல இருக்குது. டயர் கடைக்கு போனால் டயர் கடை க்ளோஸ் ஆகிட்டு என்ன செய்யணும் தெரியாமலுக்கு ஒரு சைட்டில் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஃபோனை பார்த்தா ஃபோனில் தமிழ் டக்கர் ப்ரோ வந்து ரிப்ளை பண்ணியிருந்தார். தன்னோட லொக்கேஷனையும் போட்டு இந்த இடத்துக்கு வாங்க ப்ரோ மீட் பண்ணலான்னு சொல்லி. ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு அவருக்கு ஒரு கிஃப்ட்டும் வாங்கிட்டு வழிக்கிட வேண்டியாக இருந்தது. பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளவத்தைக்கிட்ட வந்தாச்சு. வெள்ளவத்தையா கிட்டத்தட்ட கோல் ஃபேஸை நெருக்கி வச்சு இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்குது. ரவுண்டை போட்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன். ஸோ வந்தாச்சு. கரெக்டான ஹோட்டல் தான். ஓகே வெயிட் பண்ணும். ரொம்ப தூரத்தில் வரீங்களா? எவ்வளோ தூரத்தில் வந்துருக்கீங்க? இதில் பைக்கில் இங்கே காலமாக நான் வந்து மாதத்தில் வரைக்கும் வந்தேன். சூப்பர். வர தீவிரத்து நிமிஷம் எனக்கு வந்து சூப்பர். என்ன பண்ணுறீங்க? நான் ஆன்லைன் ஜாப் செஞ்சுக்கிறேன். இப்போ யூடியூப்லேயும் வச்சுக்கிறேன். ரன் பண்ண அப்படியே 10 மாதம் வீடியோஸ் போடுறேன். போட்டு லாக்லாம் போயிட்டு இருக்கோம்ல. நல்லா இருக்கீங்களா? சூப்பர். அது ஓகே.
போகுது என்ன எடிட் பண்ணீங்களா வீடியோ? எடிட் பண்ணிட்டு இருந்தேன், உட்காந்து என்ன செய்யறது? பண்ணிட்டு இருந்தேன். இங்கே எவ்வளோ தூரம் உங்களுக்கு வீடு? எனக்கு வந்து திருப்பி நைட்டு போகணும். 240 தூரம் 240 240 கிலோமீட்டர். இது எவ்வளோ போகணும்? இதே போகல எனக்கு என்னடா நான் வேலையை கொஞ்சம் முடிச்சிட்டேன், மாத்திரையை முடிச்சுட்டு வேலை பண்ணணும். பைக் நீங்கள் பைக் டயராகி வந்துட்டேன். ஓகே. நைட் தங்க போய்க்கலாம். நைட் தங்கிட்டு போகலாம். பைக் வீட்டை போட்டு இப்போ பார்த்தேன். ஆமாம் நிறைய பேர் பார்க்க வரேன்னு சொல்கிறாங்க. அதான் கொழும்புல வீட்டை போட்டு நிறைய தங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன முறை வரும்போது இருவாங்க சரி போடுவாங்க. ஆமாம் சரி வந்துருந்தா அப்படி போகலாம். அப்படி அழகாக வந்து மண்ணில் 1 year முன்னாடி வந்தாருன்னா 1 year 2 years ஆச்சு. 2 years ஆகுது. நானும் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சேன். கோவிட் டைம்னால வர முடியல. பட் இப்போதான் நேரம் கிடைச்சது. கண்டிப்பாக மக்களை பார்க்கலாம். மன்னார்லேருந்து ஜாஃப்னா பக்கத்தில் தமிழ்நாடு வாங்க. ஜாஃப்னா பக்கத்தில் தானே மன்னார்? இப்போ நீங்கள் ஜாஃப்னால தான் இருக்கீங்க. நான் ஜாஃப்னா மன்னார். மன்னார்ன்றது எவ்வளோ ராமேஸ்வரம் இருக்குல்ல அந்த அந்த 10 இந்த மாதிரி. ஓகே. அதுக்கும் ஜாஃப்னாக்கு எத்தனை கிலோமீட்டர்? அதுக்கும் ஜாஃப்னாக்கும் 70 கிலோமீட்டர் வரும். எவ்வளோ? 20 கிலோமீட்டர் வரும். நான் C7 போட்டுன்னு சேவ் பண்ணி பார்த்தா கிடைக்குது. நான் மாற்றி சொல்லிட்டேன். C1 அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் பேர் C1. என்ன ப்ரோ பிளான் பண்ணிக்கிறீங்க? ஒன்றும் பிளான் இல்லை, மணி பிளான் பண்ணி பிளான் டிப்பு போகலாம். ட்ரிப் போகலாம், கூட்டி போகலாம். கண்டிப்பாக நான் மன்னார் இப்போ அடுத்தது வந்து இங்கேருந்து நானும் 2 நாள் ட்ரிப்புக்காக தான் வந்தேன். அப்படியே டயர் மாற்றிட்டு வருவோம். ஓகே. இங்கேருந்து கல்லேவோ காலையோ இல்லை காலி போயிட்டு அங்கேருந்து தமிழ்நாடு வாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக எத்தனை நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி? 1 மாதம் இருக்கா? 1 மாதம்? ஆமாம் பரவாயில்ல. 1 மாதம் இருக்கா? எல்லா இடமும் போகிறேன். கண்டிப்பாக இல்லைங்க அப்புறம் எல்லா இடமும் போயிடுவோம். எல்லாமே போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் திரும்ப போகிறாங்க. நான் எதிர்பார்க்கல கிட்டினா டிவி பிஸ்னஸ் வந்து ஃபோட்டோ போட்டுருக்கேன். மற்ற சந்திர மீனாக சந்திர ஆமாம் நேற்று எடுத்துருந்தோம் ஃபோட்டோ. நேற்றா? நேற்று காலையில். நேற்று காலையில். சாப்பிட்டாச்சா? இல்லை ஏன் கண்டிப்பாக அப்படியா சாப்பிட்றீங்களா? ஆர்டர் பண்ணாலும் நம்ம பசிக்கல சாப்பிட்றாங்க. ஃபேமிலியெல்லாம் அங்கே தான். ஃபேமிலியெல்லாம் பண்ண இல்லை. என்ன சாப்பிட்றீங்க? நான் நிறைய நாள் ட்ரிப் பண்ணிக்கிட்டேன். என்ன சாப்பிட்றீங்க? சாப்பிட்றேன். ஆர்டர் பண்ணுறேன். என்ன பண்ண சாப்பிட்றீங்க? என்ன எனக்கு வந்து உலகில் ஆப்பிரிக்காவில் வச்சு நீங்கள் இருக்கிறபடி சொல்லுவீங்களா? நானும் 2 பேரும் நாங்கள் 2 பேரும் நடந்து ஆப்பிரிக்கா சுத்த போகிறோம். பின்னாடி நடந்து நடக்க போகிறோம். காமெடியாக இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பைக்கில் வந்து ரைடு போவீங்க? வீடியோ போடுறீங்களா? வீடியோ நான் போடாமல் என்னடா இல்லை சுச்சுவேஷன் தெரியாது. வீட்டு இப்போ கொஞ்சம் உள்ளாக சொல்லலாம். இப்போ திருப்பி நான் வீடியோட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ இதுவும் எடுத்தேன் கேமரா. 7 செகண்ட் ஹேண்ட் தான் எடுத்தேன். ஏண்டா 9 போயிட்டு 7 நல்லா இருக்கும். படம் நல்லா பண்ணுங்க. செய்ய முடியாது. எத்தனை கண்ட்ரி முடிச்சிருக்கு? இப்போது ஸ்ரீலங்காவோட சேர்த்து மலையாளம் இந்தியாவோட சேர்த்து பார்க்கலாம். இன்னும் அதுக்கு நிறைய இருக்குது. நிறையா போகணும். ஸ்டார்ட் பண்ணலாம். எதிர்பார்க்குறது திடீர்னு சில முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கேன். நான் பார்த்துட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராமில். நீங்கள் இந்த பிக்னஸ் பேஜ் நம்ம பேசணும் எல்லாரும் இனோவேஷன் பிளேஸ் அப்படி எல்லாரும் லைனாக வரும். லைனாக வரும் அப்படி. சாரியா நீங்கள் வந்து போடுங்க. எது நான் போடுறேன். நீ என்ன அவ்வளோ ஸ்ரீலங்காவில் எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். பட் ஸ்ரீலங்கா வரக்கு சொல்லலை. பட் கிளம்பும்போது டக்கு போஸ்ட் ஈஸி. விசாலாம் நம்ம ஈஸியாக இருக்கா? விசாலாம் ஈஸி. நான் கோயம்புத்தூர் வந்துருக்கேன். அப்படியா? கோயம்புத்தூர் வந்து ஒரு 1.5 மாதம் இருக்கேன். கோயம்புத்தூர் ஈரோடு மாதம் தனியாக பரவாயில்ல.
திடீர்னு வெளிக்கிட்டு போயிருக்காங்க. இல்லை செடிகள்லாம் வந்து 3 நாள் நல்லா போயிட்டாங்க. ஆமாம் சார் வந்தோடனே ஸ்ரீலங்கா இவ்வளோ ஃப்ரெண்டை பிடிச்சிட்டிங்க, எங்களால் பிடிச்சிங்க? அதோட யூடியூபரா? யூடியூப் ஸ்டார்ட் பண்ண இல்லை, நான் 2 வருஷமாக வச்சுருக்கேன். அப்படியா? ரன் பண்ணவே இல்லை அப்படி. ஓகே. எங்கள் ஊர்லேருந்து வரீங்களா இப்போ? நான் ஊர்லேருந்து மாத்தலையில் நின்றேன். ஆ, நிற்கும் போது தான் இந்த ஃப்ரண்ட் பொடி மட்டும்தான் அது சொன்னேன் வந்திருக்காரு. அப்படியா? நான் தான் கண்டிப்பாக மன கிட்டத்தட்ட ஒரு 6 இடம் வந்து தமிழ் ஏரியா பண்ணலாம். ஃபுல்லாக தமிழ் மற்ற கண்டி சைட்லாம் வந்தது. பதில் சைட் போட்டிங்கன்னா உங்களோட பேச்சு மாதிரியே அங்கே இருக்கும் கூடுதலாக. அப்படியா? தீவிரத்தில் ஒரு வந்து வரல அந்த வரலாம். ஓ ஓகே. வட்டி போகலாம் இல்லை பதில் நீங்கள் பதில் பதில் எங்கேருந்து கேட்டேன். பதில் கண்டி பார்த்துங்களா? கண்டி கண்டி மேலே. அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் டைம் போனது தெரியலை. நிறைய விஷயங்கள் காய்ச்சிருந்தோம், காய்ச்சி சிரிச்சு